தமிழர்களோட ஒரு முக்கியமான படைப்பாக கருதப்படுற திருக்குறளே கற்பை பற்றின ஒரு தவறான ஸ்டாண்டு தான் எடுத்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் கருதுறாங்க. கண்ணகி இவங்க வந்து உண்மையிலேயே கற்புக்கு அரசி தானா? மாதவி கூட இருந்த மாதிரி கண்ணகி இன்னொருத்தன் கூட இருந்திருந்தா அது ஒரு காப்பி ஆயிருக்குமா? அந்த பசங்களோட பேசினாலே அவரோட கற்பு போயிடுது அப்படின்ற நிலைமை தான் இப்போ இருக்கு. தேவடியால், வேசி, இந்த மாதிரி பல பேர்கள் சமுதாயத்தில் நிலவிக்கிட்டு இருக்கு. வணக்கம், நான் சதீஸ்வரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு கொஞ்சம் சென்சிபிளான, கொஞ்சம் முக்கியமான டாபிக்னு சொல்லலாம். வெர்ஜினிட்டி, அதாவது கற்பு. இதுக்கு பலரும் பல டெஃபனிஷன்ஸ் கொடுக்குறாங்க, பல வகையில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆனால் பொதுவாக நிலவுற ஒரு கருத்தை பார்க்கலாம். அதாவது கற்புன்றதேவும் பெண்களுக்கு மட்டுமானதாகவும் ஆண்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சமூகம் இங்கே போய்கிட்டு இருக்கு. அதுலேயும் பெண்களோட கற்பு எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு பார்க்கல, நம்ம கல்யாணங்கள் முடிஞ்சு முதலிரவு அன்னைக்கோ இல்லை ஒரு காதலன் காதலியோ கணவன் மனைவியோ உடலுறவு வச்சுக்கும் போது அந்த பெண்ணுக்கு ஹைமன் அப்படிங்கிற அந்த கன்னித்திரை அது கிழிஞ்சு ரத்தம் வந்துச்சுன்னா தான் அவள் வந்து கற்புடையவ, அவள் வந்து ஒரு வெர்ஜின் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வைங்க நிலவிக்கிட்டு. இது வந்து அடிமட்ட முட்டாள்தனம். அதாவது ஆக்சுவலாக ஒரு பெண்ணுக்கு அவள் ஒரு கடினமான தொழில்களில் ஈடுபட்டிருந்தாலோ, அவள் வந்து ஒரு விளையாட்டு வீராங்கனையாக இருந்தாலோ, இல்லை ஒரு குதிரை ஓட்டியிருந்தாலோ, இந்த மாதிரி ஒரு ஜிம்னாஸ்டிக் பண்ணிகிட்டு இருந்தாலோ அவளோட ஹைமன் கிளியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போது இதை வச்சு வெர்ஜினிட்டி பார்க்குறது எவ்வளோ முட்டாள்தனம்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரி, இது வந்து உடல் சார்ந்ததா இல்லை உள்ளம் சார்ந்ததா அப்படிங்கிற ஒரு டிபேட்டும் போய்கிட்டு இருக்கு. அதாவது ஆரம்ப காலத்தில் புராணங்கள்லேருந்தே பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ராமாயணத்தை கூட எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். நம்ம ஊரில் கற்புன்றது எப்படி இருந்திருக்கு, வடமொழியில் கற்புன்றது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்திருக்கு. அதாவது வடமொழி வான்மீகி எழுதின ராமாயணத்தை வச்சு பார்த்தா சீதையை வந்து ராவணன் வந்து கையை பிடிச்சி தன்னோட தேரில் கொண்டு போன மாதிரி அங்கே கதை எழுதியிருக்காங்க. ஆனால் கம்பர் அதையே நம்ம நாட்டில் எழுதும்போது கையை பிடிச்சிட்டான்னு சொன்னாலே சீதையோட கற்பு போயிடும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் சீதையை இந்த குடியிலோட மொத்தமாக தூக்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. இதிலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் கற்புன்றது வந்து தமிழ்நாட்டில் ஒரு எந்த மாதிரி ஒரு பார்வையில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்கிற பெண் கடவுள்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்களே விர்ஜினாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலவுது. அது ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்னென்னா, சுமேரியன் காடஸ் ஃபாக்ஸ்டேக் அப்படிங்கிறவங்கள தவிர மீது எல்லாருமே ஒரு விர்ஜின் காடாக தான், அதாவது ஒரு கற்புடைய யாரு கூடயுமே உடலுறவு வச்சுக்காத ஒரு கடவுளர்களாக தான் பார்க்கப்படுறாங்க. உலக பொதுமறைன்னு சொல்லப்படுற, உலகத்தில் எல்லாராலையும் ஒருங்கிணைந்து ஏற்றுக்கொள்ளப்படுற தமிழர்களோட ஒரு முக்கியமான படைப்பாக கருதப்படுற திருக்குறளே கற்பை பற்றின ஒரு தவறான ஸ்டாண்டு தான் எடுத்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் கருதுகிறாங்க. ஏன் பெரியாரே தன்னோட நூலில் அதை குறிப்பிட்டிருக்காரு. பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற நூலில் பெண்ணியம் பற்றி தனித்தனியாக கற்றல் எழுதின பெரியார் கட்டுரையை கற்புக்கு கொடுத்துருக்காரு. அப்போது இது வந்து இதில் எவ்வளோ நம்ம பிற்போக்குத்தனமாக இருக்கோம், இதில் நமக்கு எவ்வளோ முற்போக்குத்தனம் தேவை அப்படிங்கிறத அந்த பெரியார் அந்த கற்புக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுலேருந்தே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரி, கற்புன்றது என்ன, அதை நம்ம எப்படி பார்க்கணும், இப்போ எப்படிலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒரு பொண்ணு வந்து ஒருத்தனை தொட்டுட்டாலோ ஒருத்தனை தொட்டு பேசிட்டாலோ கற்பு போயிடுச்சு அப்படின்ற பழைய கால நிலைமையை விட ஒரு பொண்ணு 4 பசங்களோட பேசினாலே அவரோட கற்பு போயிடுது அப்படின்ற நிலைமை தான் இப்போ இருக்குது. ஏன்னா நீங்களே யோசிச்சு பார்த்துருப்பீங்க, ஒரு பசங்களை ஒரு கேங்கை சுற்றிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு அவங்க கிளாஸ் பொண்ணு 4 பசங்கள்கிட்ட பேசும்போதே அவளை வந்து ஒரு தேவடியான்னு சொல்கிறதாகட்டும், ஐட்டம்னு சொல்கிறதாகட்டும், இப்படி அவளோட கேரக்டரே அசாசினேட் பண்ணுறது. ஒரு பொண்ணு 4 பசங்களோட பேசக்கூடாது, ஒரு பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு முடிவு வச்சுக்கிறாங்க. அந்த இடத்துலையே அவங்க வந்து ஒரு வார்த்தையாக சொன்னாலுமே அதுவே ஒரு கற்பு போகப்பட்ட ஒரு வார்த்தையாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ தேவடியாக ஐட்டம்ங்கிறதையும் அவங்க வந்து ஒரு கற்பு உடையவங்க இல்லை, கற்பு இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. கற்புக்கு அரசி இல்லை கற்புக்கான ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்னம் அப்படின்னு சொல்லப்படுற கண்ணகி இவங்க வந்து உண்மையிலேயே கற்புக்கு அரசி தானா? அவங்க வந்து கற்பும் அவங்க வச்சு பேசுகிறது சரிதானா அப்படின்னு யோசிக்கும் போது கண்டிப்பாக நம்ம ஒரு வித்தியாசமான ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. கண்ணகி கதையை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அது ஒரு எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நமக்கு உருவாக்கும் அப்படின்னா, கோவலன் வந்து இன்னொரு பொண்ணு கூட இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நான் வந்து என் கணவன் தான் கண் கண்ட தெய்வம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவனை எதிர்க்காமல், அந்த கணவன் மேலே சண்டை போடாமல், தன்னோட எதிர்ப்பு எதையுமே காட்டாமல் ஒரு ஊரை எரிச்சிட்டா சரியாயிருமா? இல்லை அதுதான் நம்ம சொல்லித்தர போகிறோமா நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு? இல்லை கணவன்கிட்ட ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வரணும், இல்லை நீ இப்படி இருந்தேன்னா நானும் அந்த மாதிரி இருந்தேன்னா அதுக்கு நீ அனுமதிச்சேன்னா அது பரவாயில்ல,
மாதவி கூட இருந்தது வந்து சரியா தவறாங்கிறது வேற டிபேட்டு. அந்த மாதவி கூட இருந்த மாதிரி கண்ணகி இன்னொருத்தன் கூட இருந்திருந்தா அது ஒரு காப்பியம் ஆயிருக்குமா, இல்லை அதை பற்றின நம்ம இவ்வளோ பெருமையாக அந்த கண்ணகிக்கு ஒரு சிலை வச்சுருப்போமா அப்படிங்கிற கேள்விகளெல்லாம் இப்போ எழுப்பப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. கற்புங்கிறது எப்படி பெண் வயப்பட்டிருக்கு, அதாவது எப்படி பெண்களை மட்டுமே சார்ந்ததுங்க இருக்குது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு ஆண்மகனை தாண்டி பல ஆண்மகன்களை கூடுறவங்களுக்கு, உடலுறவு வச்சுக்கிறவங்களுக்கு பல பெயர்கள் இருக்குது. பெண்களுக்கு தேவடியால், வேசி, இந்த மாதிரி பல பெயர்கள் சமுதாயத்தில் நிலவிக்கிட்டு இருக்கு. ஆனால் எந்த ஆணுக்காவது இந்த மாதிரி ஒரு பெயர் இருக்கா? அப்படி ஆணை திட்டுறதா இருந்தாலுமே தேவடியா மகனேன்னு சொல்லி திட்டுவாங்களே தவிர அவனை பழிக்கிற மாதிரி ஒரு சொல் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு பெண் வந்து குழந்தை தன்மை இல்லாமல் இருக்கா அப்படின்னா மலடின்னு ஒரு பேர் இருக்குது அவளுக்கு. அதே ஒரு ஆண் வந்து குழந்தை பெற்றுக்கிற தன்மை இல்லாமல் இருந்தால் அதுக்கு இது வரைக்கும் தமிழில் எந்த பெயருமே இல்லை அப்படின்றதான். அதாவது பெயர் இருந்தாலுமே அது புழக்கத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம வந்து ஒரு பையன் நிறைய பொண்ணுங்களோட பேசுகிறான், இல்லை நிறைய பொண்ணுங்களோட பழக்கத்தில் இருக்கான் அப்படின்னா அவனை ப்ளே பாய் அப்படின்னு சொல்லி அவனை பெருமைப்படுத்தி அவனை இன்னும் கொஞ்சம் பெண்களோட பழகுடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஒரு சமூகம் இருக்குது. இதே ஒரு பெண் அதே மாதிரி ஒரு பல ஆண்களோட பழகுறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் அந்த பெண் மேலே நம்மளோட பார்வை எப்படி இருக்கும்னு மட்டும் நம்ம யோசிச்சு பாருங்க. விபச்சார இடத்துக்கு யார் போகிறா? ஆண்கள் தானே போகிறாங்க. ஆனால் எந்த ஆணாவது ஒரு குற்றத்தோட வெளியே வரானா? ஒரு குற்ற உணர்ச்சி, அட்லீஸ்ட் குற்ற உணர்ச்சியாவது இருக்கா? ஆனால் அந்த விபச்சார விடுதியில் வேலை பார்க்குற பெண் வாழ்நாள் முழுக்க பழிச்சொற்களோடையும் அவள் சம்பாதிக்கிறா, அது ரெண்டாவது விஷயம். ஆனால் எவ்வளோ பழிச்சொற்களோட எவ்வளோ அவமானங்களோட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்கு. ஆனால் அதே இடத்துக்கு போயிட்டு வர ஒரு ஆணேவும் திருப்பி அவளை தேவடியான்னு தான் திட்டுறான். ஆனால் அவனை திட்டுறதுக்கு ஆள் இல்லை. அதுதான் இங்கே சிக்கலே. சரி, இப்படிலாம் இருக்குது, இதுக்கு என்னதான்டா தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது கற்புன்றது உடல் சார்ந்ததா உள்ளம் சார்ந்ததா இதெல்லாம் விட்டுருங்க. கற்புன்ற ஒரு கான்செப்ட் தேவையா அப்படின்னா தேவை இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சுமூகமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு புரிதல் அவசியமே தவிர வேற இந்த கற்போ இல்லை உடல் சார்ந்தோ உள்ளம் சார்ந்தோ நீ இன்னொருத்தனோட தொட்டிருக்க, நீ இன்னொருத்தனோட படுத்திருக்க, நீ இன்னொருத்தனோட தொடர்பில் இருக்க அப்படிங்கிறதோ எந்த ஒரு அவசியம் அற்றதுக்கு. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, கணவன் இறந்த பிறகோ மனைவி இறந்த பிறகோ பிற கல்யாணங்கள் பண்ணிக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் நீ கற்புன்ற ஒரு கான்செப்டை திணிச்சு பாருங்களேன். அது உடல் சார்ந்தா இருக்கட்டும் உள்ள சார்ந்தா இருக்கட்டும், அது எப்படி செட் ஆகும்? ஒரு காதல் தான் இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு காதல் பிரேக்கப் ஆகி இன்னொரு காதலுக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சகஜமாயிருது. இந்த இடத்துல கற்பு செத்துடுது. அப்படி கற்பு செத்துட்ட இடத்துல நம்ம காலங்காலமாக என்ன கற்புன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்களோ அந்த கற்பே ஒரு காதலேருந்து இன்னொரு காதலுக்கு மாறும்போதோ ஒரு கல்யாணத்துலேருந்து இன்னொரு கல்யாணத்துக்கு மாறும்போதோ செத்துடுது. திருப்பி அந்த கற்பை பிடிச்சிக்கிட்டே நம்ம தொங்கிட்டு இருக்கிறதுலையோ இல்லை கற்புன்னு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுலையோ எந்த அர்த்தமுமே கிடையாது. நம்ம எப்படி வாழ்ந்துட்டோம் அப்படின்றது ரெண்டாவது விஷயம். ஆனால் நமக்கு அடுத்து வர தலைமுறைக்கு இதுதான்டா வாழ்க்கை, நீயும் ஒரு பெண்ணும் ஒரு புரிதலோட ஒரு வாழ்க்கை நடத்தினா போதும், அதை தாண்டி வேற எந்த காரணிகளும் மதிப்பீடுகளும் அங்கே அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதலை அவனுக்கு உருவாக்கணும். அப்படிங்கிறதுக்காண்டி கண்டிப்பாக இந்த கற்பு பற்றின டிபேட் அவசியமாக இருக்குது. சரி, நம்ம எப்படியோ இருந்துட்டோம், நம்ம குழந்தைகளாவது ஒரு நல்ல சமூகத்தை நோக்கி போவாங்க அப்படின்னு நம்புவோம்.